வெல்கம் டு சுவைநெஸ்ட் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக எப்படி வீட்டிலையே குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி மெதுவடை, அதாவது உளுந்த வடை வந்து வீட்டிலையே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம். உளுந்த வடை போடுறதுக்கு நான் இன்றைக்கி 2 சின்ன டம்ளரில் தொளி இல்லாத உளுந்து வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு டம்ளர் அளவு போட தெரியலன்னா நீங்கள் 200 கிராம் அளவு இதே உளுந்தை வந்து போட்டுக்கோங்க. இப்போ எடுத்த விழுந்த நல்லா தண்ணி ஊற்றி 3 நேரம் கழுவி எடுத்துக்கலாம். நான் வந்து 3 நேரம் கழுவி எடுத்துட்டு 4வது நேரம் தண்ணி ஊற்றி அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது வேண்டான்னா நீங்கள் சும்மா 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தால் போதும். நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 1 மணி நேரம் ஊற வச்சு எடுக்க போகிறேன். வெளியே வச்சு ஊற வச்ச மாவை மிக்சியில் அரைக்கும் போச்சில் மாவு கொஞ்சம் ஹீட் ஆகும், கொஞ்சம் பக்குவம் மாற வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறது. நம்ம போட்ட அளவுக்கு ஒரு வெங்காயம், நான் வந்து 4 மிளகாய் இல்லைனா 3 மிளகாய் போட போகிறேன். வேறு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கிடலாம். சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு 2 மிளகாய் போட்டால் போதும். இப்போது நம்ம எடுத்த அந்த ஒரு வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டி ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து எல்லா வெங்காயமும் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். அதுக்காக நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். நான் கல்லில் வெட்டுதேன்னு பார்க்காதீங்க, நான் வந்து நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதனால் இதில் வச்சு வெட்டுதேன். இப்போது நம்ம நல்லா முழு வெங்காயத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போது நல்லா உதிரியாக்கிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து இதை பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி கொத்தமல்லியுமே ஒரு குத்து அளவுக்கு, அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கட் பண்ணியே வச்சுக்கிட்டேன். நீங்களும் அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்த 3 மிளகாவையும் நான் காமிக்கிற மாதிரியே நல்லா கீறி விட்டுருங்க. கீறி விட்டதுக்கப்புறம் நல்லா ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக வந்து இது வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வடையில் நமக்கு மிளகா ரொம்ப தட்டுப்படாது, நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிள்ளைங்களும் ரொம்ப பார்த்து கண்டுபிடிச்சி தேடிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம எடுத்த 3 மிளகாவையும் கட் பண்ணிவிட்டோம். இதை இன்னொரு பிளேட்டில் வெங்காயத்தை எடுத்து வச்ச மாதிரியே சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். காய்கறி எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நான் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஊற வச்ச உளுந்தை வந்து நான் இப்போ வெளியே எடுத்துகிறேன். இப்போ ஊற வச்ச உளுந்தை மிக்ஸி கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. நமக்கு இதை விடவும் கொஞ்சம் சாஃப்டாக வேணும். அதனால் இது கூட கொஞ்சோடு தண்ணி ஊற்றிக்கிடுதேன். அதே மாதிரி நீங்களும் தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது தண்ணி ஊற்றி அரைச்சதுக்கப்புறம் மாவு பக்குவம் நமக்கு இப்படி தான் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அரைச்ச இதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிற பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். நான் சின்ன மிக்ஸி கப்பில் அரைக்கிறதால எனக்கு இன்னும் மாவு வந்து மீதி இருக்குது. நான் அதை மீதி இருக்கிற மாவையும் மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கிடுது. இதே பக்குவத்தில் நானும் அரைச்சி எடுத்துக்கிடுது. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் கப்பில் அரைச்சேன்ல, அதே மாதிரி எப்படி தண்ணி ஊற்றணும் அதே மாதிரி இதுலேயும் கொஞ்சோட தண்ணி ஊற்றி நான் அரைச்சி எடுத்துக்கிடுது. இப்போது லாஸ்ட்டாக அரைச்ச மீதத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண வேண்டிய பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச உளுந்த மிக்ஸி கப்பில் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சதுக்கப்புறம் பக்குவம் நமக்கு இப்படி தான் இருக்கும். இப்போது இது கூட வந்து நமக்கு தேவையான காய்கறிகள் நம்ம வெட்டி வச்சுருந்ததை இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூனுக்கும் குறைஞ்ச அளவுக்கு உப்பை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதுக்கு முன்னாடியே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை இதை எல்லாத்தையும் இந்த அரைச்சி வச்சுருந்த உளுந்த மாவு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம போட்ட காய்கறிகளும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு மிக்சிங் பார்க்க இப்படி தான் இருக்கும். இப்போ இது கூட ஒரு சிட்டிகை அளவு சோடா உப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கெடுதல், அதனால் நீங்கள் வந்து வேண்டானா நீங்கள் இதை ஒமிட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வடையை பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு சட்டியில் எண்ணெயை வந்து நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இப்போது இந்த எண்ணெய் நல்லா வந்து மிதமான சூட்டில் வந்து சூடாகி வரட்டு. அப்புறம் உளுந்த வடைக்கான மாவை உள்ளே போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ உளுந்த வடை பிடிக்கிறதுக்காக பக்கத்தில் ஒரு சட்டியில் நம்ம தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் கையை முக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவை எடுத்து அதை வந்து நல்லா உருண்டை பிடிச்சி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக பொரிக்கான் சட்டியில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரியே உங்கள் சட்டி வந்து எவ்வளோ அளவு வடை பிடிக்குமோ அந்த அளவுக்கு வடை ஷேப் உருட்டி நம்ம அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு நேரமும் வடை போடும் போச்சுலையும் மறக்காமல் தண்ணியில் வந்து கையை முக்கிட்டு அதுக்கப்புறம் ஷேப் பிடிச்சி பொரிக்கான் சட்டியில் போடுங்க. இப்போது வேகிறதுக்காக போட்ட உளுந்த வடையெல்லாம் நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். எல்லா உளுந்த வடையையும் திருப்பி விட்டதுக்கப்புறம் வடை நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். எனக்கு வடை இன்னும் ஃபுல்லாக பொன்னிறம் ஆகலை, அதனால் நான் மறுபடியும் திருப்பி விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கேன். இப்போ எல்லா வடையும் நல்லா முறுமுறுன்னு வெந்து வந்துட்டு கோல்டன் ஷேடில் வந்து நமக்கு கிடச்சிட்டு இப்போ இதை நம்ம வந்து எண்ணெயெல்லாம் வடிகட்டி எடுத்து நம்ம
பிளேட்டில் வந்து வச்சுக்கலாம். தெரியாமல் ஒரு வடை எடுக்கும் முச்சல் கீழே விழுந்துட்டு அதான் சட்டியில் ஒரு வடையை காணும். இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற மீதம் இருக்கிற உளுந்த மாவையும் நம்ம வந்து நல்லா கையில் தண்ணியில் முக்கி முக்கி ஷேவ் வச்சு அதையும் நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி எப்படி பொன்னிறம் ஆகிற வரைக்கும் உளுந்த வடையை வேக வச்சு எடுத்தோமோ அதே மாதிரியே மீதமுள்ள எல்லா உளுந்த மாவையும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வீட்டிலையே ரொம்ப முறுமுறுன்னு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம உளுந்த வடையை செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் இதே மாதிரியே பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே அதே டேஸ்ட்டில் அதே பக்குவத்தில் நமக்கு வந்து உளுந்த வடை கிடைக்கும். அவ்வளோதான், இதே மாதிரி டேஸ்ட்டான ஃபுட்லாம் வீட்டில் பண்ணி பார்க்கறதுக்கு சுவை நெஸ்ட் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க.